அரசு பள்ளியில் 6 மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ள ஆங்கில ஆசிரியர் சிக்கியுள்ளார் போக்சோவில். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வீரராகவன் வழங்க கேட்கலாம். வணக்கம் வீரராகவன், இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக யுவன்ராஜ், திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே மலை கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு பள்ளியில் 6 மாணவிகள் அந்த ஆசிரியரால் பாலியல் சீண்டலுக்கு ஆளாகியுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த பீமகுளம் ஊராட்சிக்கு உட்பட்ட மலைரெட்டியூர் மலை கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு பள்ளியில் சுமார் அந்த மலை கிராமங்களை சேர்ந்த சுற்றுவட்டார பகுதி மலை கிராமங்களை சேர்ந்த 600க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் அதே பள்ளியில் ஊத்தங்கரை பகுதியை சேர்ந்த ஆங்கில ஆசிரியர் தற்காலிக ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார் பிரபு என்பவர். இவர் அங்கு கடந்த 21ஆம் தேதி கணினி தேர்வின் போது 7ஆம் வகுப்பு மாணவிகள் 6 பேரை பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக புகார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக மாணவிகள் நடந்த அரசு பள்ளியில் நடந்த சம்பவத்தை பெற்றோர்களிடம் வந்து கூறியதால் பெற்றோர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க தயாராக இருந்த நிலையில் அதே பகுதியை சேர்ந்த திமுக ஒன்றிய செயலாளர் தாமோதரன், அந்த கட்சியை சேர்ந்த ஒன்றிய குழு உறுப்பினர் சிட்டாமணி மற்றும் கிளை செயலாளர் பூவரசன் ஆகியோர் பெற்றோர்களிடம் கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபட்டு ஆசிரியருக்கு ஆதரவாக ஆளுங்கட்சியின் செயல்பாடுகள் அத்துமீறல்கள் வெளியே வந்துடும் என்பதால் இதனை தடுக்கும் வகையில் கட்ட பஞ்சாயத்து செய்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் அதையும் மீறி இந்த மாணவிகள் புகார் அளிக்க அந்த காவல்துறை 1098 என்ற புகார் தொடர்பாக புகார் அளித்ததன் காரணமாக மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் நேரில் சென்று மாணவிகளிடம் எழுத்துப்பூர்வமாக அவர்களிடம் வாக்குமூலம் அளித்ததின் பேரில் அவர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் நேற்றிரவு அந்த ஆங்கில ஆசிரியர் பிரபு என்பவரை அனைத்து மகளிர் காவல்துறையினர் கைது செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் ஆளுங்கட்சிக்கு எதிராக செய்திகளை தருவதில் காவல்துறையினரும் மூடி மறைக்குவதற்காக அவரை தொடர்ந்து மறைத்து வைத்து விசாரணை மேற்கொண்டு தொடர்ந்து பல சம்பவங்களை மறைத்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக அப்பகுதியில் உள்ள பெற்றோர்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வரும் நிலையில் தமிழகத்தில் திமுக அரசு பொறுப்பேற்ற நாளிலிருந்து தொடர்ந்து கொள்ளை சம்பவங்கள், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை தாண்டி தற்போது சமீப காலமாக பள்ளிகளில் கல்லூரிகளிலும் அரசு பள்ளிகளில் குறிப்பாக அரசு பள்ளிகளில் இது போன்ற சம்பவங்கள் ஈடுபடுவதால் பெற்றோர்கள் அரசு பள்ளிக்கு அனுப்புவதற்கு பெரும் அச்சத்தில் உள்ளனர். யுவன்ராஜ், முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வீரராகவன்.